நமது பெரியார் திராவிடர் கழகம் கோவை மாவட்டத்தின் சார்பாக பெரியார் அம்பேத்கர் கல்வி கருத்தரங்கினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சாஜித் அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் வே கோபால் அவர்களே, இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர்கள் ரஞ்சித் பிரபு, தோழர் ஜீவா, தோழர் சோமசுந்தரம், தோழர் வினோத், தோழர் கல்பனா, தோழர் லலிதா அவர்களே, இங்கே ஒரு சிறந்ததொரு சிறப்புரையை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புமிக்க தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, பொள்ளாச்சியில இருந்து ஒரு மிகப்பெரிய மாணவர்களுடைய எழுச்சியாக, பெற்றோர்கள் எழுச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவர் உரிமை கல்வி உரிமைக்கான கூட்டமைப்புடைய தோழர் மனோகரன் அவர்களே, திரு ஆறுசாமி அவர்களே, இளங்கோ அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரிதாக்குகின்றேன். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தோழர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கலர் பணி என்பது ஒரு சாதாரணமான பணி அல்ல. நேற்று கூட அது 150 மாடுகளை பிடித்து ஒரு கோசாலை என்கின்ற ஒரு தனியார் நடத்தக்கூடிய இடத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட மீறலான ஒரு செயலை தமிழ்நாடு காவல்துறை செய்திருக்கிறது. சாதாரணமா அது ஒரு பறிமுதல் பண்ணினா கொண்டு போய் நீதிமன்றத்தில் தான் ஒப்படைப்பாங்க. பறிமுதல் பண்ணி ஒரு தனியார் கிட்ட கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாடு வைத்திருந்த சொந்தக்காரன் இருக்கான், அந்த மாட்டுக்கு உரிமையாளர் இருக்கான். ஒன்னு அந்த உரிமையாளர்கிட்டே கொடுத்து நான் கோர்ட்டு கொடுத்துவான்னு சொல்லணும். இல்ல நீங்க கொண்டு போய் கோர்ட்ல வந்து யூஸ் பண்ணணும். கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். இப்படிப்பட்ட போராட்டங்களை தொடங்கி பல்வேறு வகையான போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு களத்தில் கருத்தாலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களை மனமாற வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். சாதாரண விஷயம் அல்ல. போராட்ட உணர்வே பதுங்கி போய்விட்ட காலகட்டத்தில் எனக்கு என்ன என்று கேட்கக்கூடிய கேள்வி சாதாரணமாக எல்லோருடைய மனதில் ஒரு பொது விஷயத்திற்காக எல்லோரையும் திரட்டி களத்தில் போராடுவது என்பது ஒரு பெரிய விஷயம். எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாமல், எண்ணிக்கை எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்காக, அந்த இஷ்யூக்காக, பிரச்சனைக்காக முன்னாடி இருந்து போராடணும் என்ற துணிச்சல் என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு செயல். நண்பர்களே, இந்த கருத்தரங்கம் ஐஐடி முன்வைத்து வந்திருந்தாலும் சரி, இந்த கருத்தரங்கம் பெரியார் அம்பேத்கரை முன்வைத்து எழுதியிருந்தாலும் சரி, நோக்கம் என்பது ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 65 ஆண்டு கால ஐஐடி வரலாறு, 65 ஆண்டு காலமாக ஐஐடியில் நடந்திருக்க வேண்டியதை 65வது ஆண்டில் தான் மாணவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறது, ஒரு நோக்கத்தை வைக்கிறது. ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 1% கூட வருவதில்லை. அப்போ ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனத்திற்கு வரக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த மாணவர்களுடைய பிரதிநிதிகளாக, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக கருதப்படக்கூடியவர்கள். அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற மாணவர்களுக்கு, பிற மக்களுக்கு கிடைக்காத அறிவு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாணவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாணவர்கள் எந்த சமூகத்திலிருந்து வந்தார்களோ, எப்படிப்பட்ட ஒடுக்குமுறையிலிருந்து வந்தார்களோ, அந்த ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை விடுதலை செய்ய வைப்பதற்காகத்தான் இவர்கள் ஐஐடிக்குள் வந்தார்கள் என்பதை அவர்கள் உணரணும். நேரா போயிட்டு அமெரிக்கால போயிட்டு லேண்ட் ஆகிறதுக்காக, விசா வாங்குறதுக்காக ஐஐடிக்குள்ள வரல. ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், எத்தனை 100 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு அந்த ஐஐடிக்கு செலவு செய்யணும். யார் வீட்டு வழி போனோம்? சாதாரணமாக மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி அவன் பயன்படுத்த
ஜாதி இந்த நாட்டுக்கு மோசமான ஒரு விஷயம். நான் தொழில்நுட்பத்தை படித்திருக்கிறேன், நான் அறிவியல் படித்திருக்கிறேன், அறிவியல் மூலமாக எல்லோரோட ரத்தம் தான் ஓடுகிறது என்கிற ஜாதியை வைத்து நாம் பிரிக்க முடியாது என்ற செய்தியை சொல்வதற்கு நாம் ஐஐடி வெளிவரும். ஐஐடியில் தான் மக்களிடம் பேசணும். ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவன் என்ன செய்யணும்? தஞ்சாவூர்ல நிலத்துக்கு அடியில் நீர்த்தேர் இருக்குன்னு சொல்றான். அந்த நீர்த்தேரை எடுத்தால் நீர்த்தேருக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரியை எடுப்பான். நிலக்கரியை எடுத்தால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பெட்ரோலை எடுப்பான். கிட்டத்தட்ட 3 அடுக்கு அந்த நிலம் என்பது கீழே இறங்கிவிடும். அப்படி 3 அடுக்கு நிலம் கீழே இறங்கி போனால் அந்த இடத்துல கடல் தண்ணி உள்ள வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் என்ற 3 மாவட்டங்கள் நீரில் மூழ்கி போகும். எப்படி சங்க காலத்துல நான் மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தை வளர்த்த மதுரை எப்படி நீரில் மூழ்கி போச்சுன்னு சொல்றோமோ, காலப்படம் இல்லாமல் போச்சுன்னு சொல்றோமோ, அதே போல் கண்ணுக்கு எதிராக 3 மாவட்டங்கள் நீரில் மூழ்கி போகும். திருச்சி தான் கடற்கரையுடைய எல்லையாக இருக்கும். எனவே விவசாயம் செய்யக்கூடிய தஞ்சாவூரில் நீர்த்தேரை எடுப்பது என்பது ஒரு நியாயமற்ற, அது நமக்கு உற்பத்திக்கு தேவைப்படலாம், அதெல்லாம் நமக்கு லாபம் இருக்கலாம். ஆனால் அதனால் விளையக்கூடிய தீங்கு என்பது அதிகம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? ஐஐடி மாணவர்கள் இருக்கிறான். அதை செய்யலன்னு சொன்னா அது சமூக குற்றம் என்பதை சமூக குற்றம். சமூகம் எதிர்பார்த்த ஒரு காரியம் எனக்கு தெரியாது, எனக்கு அறிவியல் ஒரு அறிவியல் செய்திருக்கிறோம். அதை ஏன் செய்யலை? 50 ஆண்டு காலமாக சமத்துவத்தை பற்றி பேசலையே ஐஐடி. சமத்துவத்தை பற்றி 50 ஆண்டு காலமாக அந்த மாணவர்கள் பேசவில்லை என்று சொன்னால் அது குற்றம். முதலாக 50 ஆண்டு காலங்களில் முதலாக இப்பதான் அதுக்குள்ள போனவன் சமத்துவத்தை பேசத்துக்கு தொடங்கியிருக்கிறான். சமத்துவத்தை பேசுவதற்காக ஒரு வாசகர் வைத்தால் என்ன பெயரை வைப்பது? தமிழ் சூழலில் யோசித்தால் என்ன பெயரை வைக்க முடியும்? அம்பேத்கர் என்றால் சமத்துவம், பெரியார் என்றால் பகுத்தறிவு. பகுத்தறிவு இல்லாமல் சமத்துவம் வருவது. சமத்துவம் வர வேண்டும் என்றால் பகுத்தறிவு வேண்டும். எனவே அம்பேத்கர் என்ற சமத்துவத்தையும் பெரியார் என்ற பகுத்தறிவையும் இணைத்து ஒரு வாசகத்தை உருவாக்குகிறார்கள். உருவாக்கியுடன் அந்த மாணவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள்? அந்த மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிக்கு பஞ்சமி நிலம்னு சொல்லி நீட்டு கொடுத்துருக்கோம்னா அவங்க அரகாணியோ ஒரு காணியோ பஞ்சமி நிலம் எடுத்துருக்கோம். இது அரகாணியோ ஒரு காணியோ பஞ்சமி நிலத்தை மோடி அரசாங்கம் கைப்பற்றி பன்னாட்டு நிறுவனத்திற்கு கொடுப்பதற்காக நிலத்தை கையில் எடுக்கும் சட்டத்தை போட்டிருக்கிறது. ஐஐடி மாணவர் முதல் முறையாக தன்னுடைய சமூக கடமையை ஐஐடி முதல் முறையாக ஐஐடி மாணவர் இந்திய அரசமைப்பு சட்டம் எதை எதிர்பார்த்ததோ, எதை எதிர்பார்த்ததை பெரியார்களும் அம்பேத்கர் அவர்களும் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டார்களோ, எதை எதிர்பார்த்து எல்லோ மாணவர்களும் படிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த எதிர்பார்ப்பை முதல் முறையாக உங்க ஊரை சேர்ந்த அஜித் சம்பத் சொல்றாரு, பிரிச்சு தூக்கு ஒரு சின்ன கூட்டம் சொல்றேன், சொல்றாரு ஒரு சின்ன கூட்டம் சொல்லு. தமிழ்நாட்டில் அட்ரஸே இல்லாதவெல்லாம் பெரியாரை கிட்டி அட்ரஸ் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. விலாசமற்றவர்களுக்கு விலாசத்தை தேடிக் கொள்வது. எப்படி கர்மவீரர் காமராஜரை எதிர்த்து ஒரு சீனிவாசன் இருந்து அட்ரஸ் தேடிட்டாங்க. காமராஜரை எதிர்த்து இன்னதான் சீனிவாசன் பற்றி நம்ம பேசுறோம். இதெல்லாம் சீனிவாசன் பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அது காமராஜரை எதிர்த்து சீனிவாசன் அட்ரஸ் தேடிட்ட மாதிரி அட்ரஸே இல்லாத அட்ரஸே இல்லாத அர்த்தப்படுது பெரியாரை திட்டினால் பெரியாரை திட்டினால்தான் தமிழ்நாட்டில் அட்ரஸ் வேறே இல்லாமல் அட்ரஸ் வேணும்னா பெரியார் எதை முன்வைத்தாரோ அதை கையில் இருக்கிறோம். அம்பேத்கர் எதை முன்வைத்தாரோ அதை கையில் இருக்கிறோம். அதை விட்டுவிட்டு பெரியாரும் அம்பேத்கரும் நேருக்கு நேராக நிற்க பார்த்தால் பெரியாரோட வாரிசுகள் அவ்வளவு சீர்திருத்தமாக உன்னிடம் ஏமாந்து போகக்கூடிய ஒரு கிடையாது. அம்பேத்கருடைய வாரிசுகள் அவ்வளவு சீக்கிரமாக உன்னோட ஏமாந்து போறவங்க கிடையாது. என்ன ஊட்டிவிட பார்க்கிறேன் எல்லாமே தெரியும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் எதிர்ப்பதையும் கூட்டி விடுற
வாயில சாராயத்தை ஊத்தி ட்ரெயின் முன்னாடி தள்ளி விட்டு ஆளுங்க. அப்படி இவங்க எப்படி வந்து ட்ரெயினாக ரிப்போர்ட் பண்ண வருவாங்க? அவருக்கு வரவேற்று எதிர்பார்த்தா நம்மளாம் வந்து விட்டாங்க. ஜாலியமும் மனவாளமும் கைகோர்த்தும் தான் உங்களுக்கு தர்மபுரி கன்னியாகுமரி. பேராபத்து என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கல்வி வளாகத்தை பல பீடமாக மாற்றுவதற்கு முயற்சி நடக்கிறது. பாரதிதாசன் பிரான்சில் குடியரசு வந்துச்சு, பிரான்ஸ்ல சமத்துவம் வந்துச்சு, அதே போன்ற குடியரசு நமக்கு பாண்டிச்சேரி வரணும் அப்படின்ற ஆரம்பத்தில் ஒரு கவிதை அதுல சொன்னாரு, மன ஈழத்தில் இருந்து விடுதலை கிடைத்தது சொன்ன, சமத்துவம் கிடைத்தது சொன்ன, நடுக்க தொலைந்ததன நாட்பட்ட பீடை நாடெல்லாம் வாழ்ந்தது கல்வியோடு. எல்லோருக்கும் கல்வியை மனப்பீடங்கள் கொடுக்க முடியல. அந்த மனப்பீடங்களிலிருந்து விடுதலை கிடைத்தது, மக்களாட்சி வருகிறது. மக்களாட்சி வருவதால் நடுக்க தொலைந்ததன நாட்பட்ட பீடை நாடெல்லாம் வாழ்ந்தது கல்வியோடு சொன்ன. மீண்டும் மனப்பீடங்களுடைய கையில் கல்வி விடயங்கள் போடக்கூடிய ஆபத்து இன்று உருவாகி இருக்கிறது. அதுதான் ஒரு சாதாரண நிலையிலிருந்து நாம் இந்த விஷயத்தை பார்த்தோம் என்றால் என்ன புரிகிறது? சாதாரண நிலையிலிருந்து இந்த விஷயத்தை பார்த்தா வாய் ஒட்டிக்கொள் பேசாம நான் என்ன சொல்றேன் அதை செய்யுங்கிறான். எழுதுறாங்க பேப்பர்ல, இங்கிலீஷ் பேப்பர்ல, தமிழ் பேப்பர்லயும் நீங்க லெட்டர்ஸ் எடிட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கருத்துகள் எழுதுறாங்க, நடுப்பக்க கட்டுரைகள் எழுது, படிச்சீங்கன்னா படிக்கிறோம். இந்த பிள்ளைய படித்ததாலே போனார்கள், படித்து விட்டு வர வேண்டியதுதானே அப்படின்னு சொல்றோம். நாங்க படிக்க போகலாம், கற்க சென்றோம். படிப்பது என்பது ஒரு நிலை, கற்பது என்பது ஒரு நிலை. கற்க கசட கற்பவை கற்றவை நிற்க அறிவித்தன. அவ கற்க வேண்டும், கற்ற பிறகு நான் எதை போய் கற்கிறோம் அதன்படி நான் நிற்க வேண்டும். படித்தால் படித்தனுடைய அடுத்த நிலைக்கு நான் செல்ல வேண்டும். என்ன செல்ல வேண்டும்? கற்க வேண்டும். எதை கற்க வேண்டும்? இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அசமத்துவ நிலையை நான் மாற்ற வேண்டும். இந்த சமூகத்தை சமத்துவ நிலைக்கு நான் உருவாக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நான் கற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப நான் கற்றுக் கொள்ளும் போது நான் எனக்கு முரண்பாடு ஏற்படும். எங்க அப்பா ஜாலிக்குரிய கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன் ஜாலிக்குரிய கல்யாணம் பண்ணோம்? அகமுறை இதுக்காக நிலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நிலவுறவை சமூகத்தில் அகமான முறை வந்தது. நிலம் கையை விட்டு
அங்கேதான் நான் பிரியாணி அப்படின்னு அப்பா கஷ்டப்பட்டு வழி வைக்க கூடாது, அரசு தான் கஷ்டப்பட்டு வழி வைக்கிறோம். அரசு வழி வச்சாதான் இந்த பிரச்சனை கிடையாது. அப்பா பண்ணாரு, அப்பா துரோகம் பண்ணாரு அப்படி கிடையாது. அரசு எனக்கு கல்வி கொடுத்தால், அரசு செலவு நான் கற்றால் நான் சமூகத்தை சீர்திருத்த முடியும். நீங்க யாரோ ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நான் படித்தா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் படித்து வேலை செய்யறது நான் போராட முடியாது. அவன் ஸ்காலர்ஷிப் நான் படிக்க முடியாது. ஒரு மன்னாருக்கு ஸ்பான்சர் செய்து நான் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. எங்க அம்மாவோட வருமானத்தை எதிர்பார்த்து நான் படிக்க முடியுமா? என்னைக்கு வேணாலும் எங்க அப்பா வேலை போகலாம், எங்க அம்மாவுக்கு வேலை போகலாம், படிக்க முடியாது. நான் முழுமையாக படிக்க வேண்டும் என்றால் அந்த கல்வியை யார் கொடுக்க முடியும்? அரசு மட்டும்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் பெரும்பகுதி நாட்டில் கல்வி என்பது அரசால் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக வடக்கு ஐரோப்பா நாட்டில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி சொல்லப்படுற அந்த நாடுகளில், இன்னும் குறிப்பாக பின்லாந்துல மருந்துக்கு கூட ஒரு தனியார் பள்ளியை காண முடியாது. ஊர்ல நாடு முழுக்க எங்கேயாவது ஒரு தனியார் பள்ளி இல்லையா? இந்து பேரை படிக்கிற மாதிரி ஒரு பள்ளியை காண்கிறானா அந்த நாட்டில் ஒரு பள்ளி கொடுக்கலையே. பின்லாந்தை கல்வி மெக்காய் நான்காம் தலைமுறை சீர்திருத்தத்துக்கு வந்துட்டாங்க. ஒட்டுமொத்த கல்வி ஏற்பாடு நாட்டுக்காக நாம் கொண்டு முடியும். ஆனால் பாடத்திட்டம் என்ன, பாட நூல் என்ன, மதிப்பீட்டு முறை என்ன என்பதை ஆசிரியர்கள் தீர்மானிக்க ஸ்கூல் உட்கார்ந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் சேர்ந்து டெக்ஸ்ட் புக் எழுதுவாங்க. நாம் என்ன படிக்க போகிறோம் என்று அவர்கள் தீர்மானிக்கிறோம். அந்த ஆசிரியர்களை கல்வி பெற்றவர்களாக மாற்றிவிட்டார். பின்லாந்தில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சரும் ஒரு கல்வியாளராக போற்றப்படுகிறார். பின்லாந்தில் மிக அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய தொழில்களில் கல்வி ஒன்று, ஆசிரியர் ஒன்று. ஆசிரியர் சமூகத்தில் மதிப்புமிக்கவராக கருதப்படுகிறார். அதனால்தான் உங்களுக்கு எழுத்தல் லட்சுமி, கற்றல் லட்சுமி எல்லாவற்றிலுமே காவல் இருக்கு. இங்கிலாந்து எடுத்துக்கோங்க, ஜெர்மனி எடுத்துக்கோங்க, பிரான்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லா நாட்டிலேயே அவனுடைய தாய்மொழியில அரசுடைய செலவு தான் படிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கா அமெரிக்கா சொல்றீங்க. இந்த ஐஐடியில படிச்சுட்டு நீ அமெரிக்கால போய் இறங்குறீங்க, அங்க போயிட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டு அந்த ஊர் சிட்டிசன் ஆகிட்டீங்க. அந்த ஊர் குடிமகன் ஆனதுக்கு அப்புறம் உன் புள்ள கட்டணம் படிக்கிற அதை வந்து யோக்கியமா நீங்க சொல்ல வேண்டாம். இவனே வந்து என் பிள்ளைக்கு இங்க நான் படிச்சேன், எங்க அப்பா 2 லட்சம் கொடுத்து படிக்க வச்சாரு. அமெரிக்கா நான் கிரீன் கார்டு ஓட என் பிள்ளைக்கு 10 பைசா செலவு பண்றது கிடையாது. என் வீட்டுக்கு பக்கத்துல என்ன ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூல்ல என் பிள்ளைய நான் சேர்க்க முடியும். எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல, எனக்கு இன்னொரு ஸ்கூல் இருக்கிற டீச்சர் அவங்க ரொம்ப பாடம் நல்லா நடத்துறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா என் டீச்சர் தான் மாற்றமே தவிர நான் பள்ளியை மாற்ற முடியாது. நான் வீட்டை மாற்றினாலும் அந்த பள்ளியில எனக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ஊர்ல உட்கார்ந்துட்டு அந்த ஊர் ஸ்கூல்ல நான் சீட்டு வாங்க முடியாது. இப்படியான நடைமுறை அமெரிக்காவில் இருக்கு என்பதை இந்திய ஐஐடியில நீ வந்து கல்வி கற்றிருந்தால் சீர்திருப்பாய். நீ படிச்ச ஆக்குவாங்க கரன்சிக்காக டாலருக்காக நீ படிச்ச, நீ மனிதனாக மாறுவதற்காக படிக்கல. முதல் முறையாக ஐஐடியில 10-15 பிள்ளைகள் பெரியார் பயிலும் அம்பேத்கர் பயிலும் பாரதியார் வாங்கின முதல் மனுஷனாக இருக்கிறாங்க, முதல் மனிதர்கள். அப்ப இதுவரைக்கும் இருந்தவங்க மனுஷன் என்ன இல்ல நுகர்வோர். அதான் யூஸ் பண்ணிக்கிறீங்க கன்சியூமர். அதுதானே கன்சியூமர் போயிட்டாங்க, நுகர்வுக்கு போயிட்டாங்க. அங்க அம்பேத்கர் பயிலும் பெரியார் பயிலும் வாசகத்தை உருவாக்கி
இன்சூரன்ஸ் என்பது, காப்பீடு என்பது அரசு மட்டுமே தன் கட்டுப்பாட்டில் ஏகபோக உரிமை கொண்டாட வேண்டிய ஒரு துறை. இன்சூரன்ஸ் ஸ்டேட் மோனோபாலி. அதான் அமெரிக்கன். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசு வந்து இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லலாம் சொல்லிட்டேன். ஒவ்வொரு குடிமகனும் ஐஐடியில முதல் முறையாக டிஸ்கஸ் பண்றாங்க. நரேந்திர மோடி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் உள்ளிட்ட பொதுத்துறை காப்பீட்டுத் துறையில் நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிக்கிறாரே, இது அமெரிக்காவுக்கு செய்யும் துரோகம் அல்லவா என்று ஐஐடி ஸ்டூடெண்ட் பேசுறாங்க. வயிறு எரிந்து நரேந்திர மோடி அமெரிக்கா படிக்கிறான். படிச்சா அமெரிக்கா இன்சூரன்ஸ் ஸ்டேட் மோனோபாலி சொல்றாரு. நரேந்திர மோடி என்ன சொல்றாரு? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ், நேரடியாக அந்நிய முதலீடு. எங்க இன்சூரன்ஸ் அவங்க வந்து தன் உயிர் தன் செத்து போயிட்டாங்கன்னா, தன் உடம்பை ஆயிடுச்சுன்னா தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். 5 வருஷம் சேர்த்து வச்சு பிடிக்கணும் கேட்டாங்க. அதை கொண்டு போய் தனியார்கிட்ட கூட்டினா தனியார் திவாலாயிச்சு கூட்டிட்டு போயிட்டா கட்ட துட்டு கிடைக்காது. எனவே இன்சூரன்ஸ் என்பது தனியார்கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாங்க. எனவே இன்சூரன்ஸை மோடி அரசாங்கம் தனியார் மயமாக்குவதும் அது பன்னாட்டு விதிமுறைகளுக்கு திறந்து விடுவதும் தவறு என்று முதல் முறையாக ஐஐடி வாதம் பேசியது எஸ் ராஜாவை மிரட்டியிருக்கிறது. பிஜேபி புலனாய்வு செய்திருக்கிறது. எனக்கு என்ன கவலை, ராமகோபாலன் பக்கத்துல கூட அர்த்தம் சொல்றதால இருக்க முடியாது. நேருக்கு நேரா பக்கத்துல சீட்டு போட்டு உட்கார்ந்து ஒரு போட்டோ அந்த அர்ஜுன் சம்பத் எதுக்கா நம்ம கூட இருக்க வேண்டிய அவருக்கு ஏதாவது நாம ஓடி போகணும். நம்ம இருக்க வேண்டிய ஒரு ஆளு எத்தையோ இருக்கு விவரம் தெரியாம தெரியாத பத்தி பேசிட்டு உனக்கு ஏதாவது அறிவு இருக்காங்க? அறிவு எங்கே இருக்க வேண்டிய ஆளு நீ இப்படி பேசுவதற்கான துணிச்சலை கொடுத்ததே கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் பிழைப்புக்காக இருங்கள், உங்களை வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் இவர் சொன்னார்ல, படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த காமராஜர் பேச போகிறார் பெரியார் சொன்னார்கள். அதே நிலையிலிருந்து சொல்றோம். பெரியார் கொடுத்த சுயமரியாதை உங்களை பேச வைத்திருக்கிறது. அதற்கு நம்பிக்கை இருக்கும் வகையிலான நீங்கள் வாயை பொத்திக் கொண்டிருப்பது நல்லது. அதையும் தாண்டி நீங்க கத்திக்கிட்டு இருந்தா ஐஐடி என்ன சொல்றீங்க? ஃப்ரிஞ்ச் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃப்ரிஞ்ச் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எச்ஆர்டிய வரவில்லாத ஒரு அமைப்பாக மாற்றி காட்டினாயா? வெற்றியில சாரா வெற்றியா? வீரகிருஷ்ண வித்ரா அப்படிங்கிறான். ஐஐடி மாணவர்கள் எந்த தவறு செய்யவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறான். ஐஐடி வாரத்தை இவர்கள் எப்பொழுது பயன்படுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. சாதாரண வெற்றியா இது? அதுதான் தன்னை வெளியாடுகிற வெற்றி. எங்கே பிரதிபலிக்கிறது? இந்த வெற்றி மும்பாய் ஐஐடியில அம்பேத்கர் பெரியார் வாசக மட்டம் உருவாகி இருக்கிறது. இந்த வெற்றி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் தொடங்கி சென்னை பல்கலைக்கழகம் வரைக்கும் இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தந்தை பெரியார் பாபா சாஹிப் அம்பேத்கர் பெயரில் நாடு முழுக்க வாசக மட்டத்தை உருவாக்குவோம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கவலை எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுத்துறையில் கல்வி உண்டால் மட்டும்தானே நீ வந்து இப்படி எல்லாம் ஆட்டம் போடுற. கல்வியை தனியார்கிட்ட கொடுத்துட்டான், அப்ப நீ என்ன செய்ய? தனியார்கிட்ட மட்டும் இல்ல, நேரடியாக அந்நியர்கிட்ட கொடுத்தா நீ என்ன செய்ய? இதுதான் பிஜேபியுடைய நரேந்திர மோடியுடைய திட்டம். இந்தியாவில் எத்தனை காலத்திற்கு நீ இடஒதுக்கீட்டை பேசிக் கொண்டிருக்க போகிற? எத்தனை காலத்திற்கு நீ மானியம் குழுவில் பேசிக் கொண்டிருக்க போகிற? மானியம் கொடுத்தால் நீ படிப்ப. அரசு பள்ளி அரசு கல்லூரி இருந்தால் நீ படிப்ப, இல்லைன்னா நீ படிக்க முடியாது. நான் என்ன செய்கிறேன்? அரசு கல்லூரிகளை அரசு
மகிழ்ச்சியை எதற்கு மதம் சாயம் பூசுகிறார் என்றுதான் நாம் நினைக்கிறோம். எதற்கு நீ மதம் சாயம் பூசுற? என்னுடைய மூச்சை கட்டுப்படுத்துவதற்கான மகிழ்ச்சி, என் உடலை இருப்பதற்காகவும் என் உடலை சுருக்குவதற்காகவும் என் உடலை லேசாக்குவதற்காகவும் இருக்கக்கூடிய பயிற்சி. அந்த பயிற்சியை திட்டத்தை செய்திருக்கிறேன். நான் சூரியனை அடக்க வேண்டும் என்று சொன்னாலே இதற்கு யோகாவுடன் இழக்கிறேன். நான் ஏன் சூரியன்? என்னுடைய கல்வியை என்ன கட்டுப்படுகிறது என்றால் சூரியன் இல்லாமல் விவசாயம் இல்லை. சூரியனுக்கு நன்றி சொல் என்பதுதான் தமிழர் மரபு. அல்லாதவங்க எங்களுக்கு நன்றி பாராட்ட தெரியாதா? நன்றி கொண்டாடுறது முடிவுதான் உயிரில்லை, செய்தி கொண்ட மக்களுக்கே தான் கடுவர். அது உயிரினமோ உயிரினங்களோ, அது மனுஷனோ விலங்கோ, யாராக இருந்தாலும் நன்றி பாராட்டக்கூடிய அந்த திறன் தமிழுக்கு உண்டு. அதனால்தான் மாட்டுக்கு ஒரு பொங்கல், மாட்டு பொங்கல், சூரியனுக்கு ஒரு பொங்கல், சகோதரனை எல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு பொங்கல், காணி பொங்கல். உறவுகளை கட்டி வளர்ப்பதற்காக, இயற்கைக்கு நன்றி சொல்வதற்காக, தன்னோடு பயணித்த வாழ்வுக்கு நன்றி சொல்வதற்காக எங்களுக்கு தெரியும். நீ எங்களை கற்றுக் கொடுத்தாரு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். நீ யாரெல்லாம் சொல்லு? அதுதான் சூரிய நமஸ்காரம் என்ற பெயரில் யோகாவை மதத்தோடு இணைக்கின்ற, யோகாவை ஒரு மரச்சிவிற்குள் அடங்குகின்ற நரேந்திரமோடியே கண்டுபிடிக்கும். நீ கண்டுபிடிக்கல, உன் கண்டுபிடிப்பு கிடையாது. எங்க சொத்து எங்களுக்கு தெளிவை நடத்தும் நடத்துறோமா இதை ரொம்ப சுலபமாக பள்ளிக்கூடத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் சாக்லேட் விற்கிறதுக்கோ பிஸ்கெட் விற்கிறதுக்கோ மார்க்கெட்டிங் பிளேஸா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்தா கான்ட்ராக்ட் ஹேண்ட்ஷேக் கொண்டு கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் கிட்ட வந்தா உங்களுக்கு ஆல்வேஸ் பிஸ்கெட் கொண்டு கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க. எதுக்காக? டேஸ்ட் ருசியை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ருசி அறிமுகப்படுத்திச்சுன்னா அதை வந்து வீட்டுல அப்பா கிட்ட, அப்பா இந்த ருசி பிஸ்கெட்டை வாங்கி கொடுக்க. அப்ப ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் எதை தேர்ந்தெடுத்தது? கல்வியாளர்களை தேர்ந்தெடுத்தது. இன்று ஆர்எஸ்எஸ், இன்று பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் ரொம்ப சுலபமாக மார்க்கெட் தன்னுடைய கருத்துக்கள், தன்னுடைய ஐடியாவை மார்க்கெட் பண்ணக்கூடிய இடமாக பள்ளி வளாகங்களையும் கல்லூரி வளாகங்களையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அங்கே தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்ப கல்லூரி வளாகத்தையும் பள்ளி வளாகத்தையும் வகுப்பறை வகுப்பு வார சிவிலுக்குள் அடக்காதே. பள்ளி வளாகத்தில் வகுப்பறைக்குள் வகுப்பு வாரத்தை அனுமதிக்காதே. அதுதான் நம்முடைய போராட்டம். அதை என்ன ரூட் கேட்கிறான்னா, கவர்மெண்ட் கண்ட்ரோலை இருந்தாலப்பா இப்படி போராட்டம். நான் கவர்மெண்ட் கண்ட்ரோலே கிடையாது. எப்படி நான் இன்சூரன்ஸ்ல அந்நிய மூலதனத்தை அனுமதிக்கிறேன், எப்படி பன்னாட்டு நிறுவனத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பஞ்சமிடத்தை கூட கையகப்படுத்தி கொடுப்பதற்காக பாராளுமன்றத்தில் சட்டமே ஏற்க முடியாமல் கூட மூன்றாவது முறையாக அவசர சட்டத்தின் மூலமாக நான் நிறைவேற்ற துணிக்கின்றேனோ, அதை போல WTO கேட்ஸ் சொல்லப்படக்கூடிய உலக வர்த்தக நிறுவனத்தினுடைய பன்னாட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டு ஒட்டுமொத்த உயர்கல்விய பன்னாட்டுக்கு கொடுத்துட்டு போயிருந்தா சொல்றேன். இங்கதான் பெரியாரை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறேன், அம்பேத்கரை நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்திய நாட்டிலேயே விடுதலை போராட்ட தியாகிகளுடைய அந்த தியாகங்கள் எல்லாம் வீண் போகக்கூடாது என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு பணி அதிகமாகிறது. என்ன இந்த WTO, என்ன இந்த கேட்ஸ்? இந்த WTO கேட்ஸ் எப்போது உலக நாடுகள் மத்தியில, முதலாளித்துவ நாடுகள் மத்தியில கடுமையான வர்த்தக போட்டி ஏற்பட்டு ஒவ்வொரு நாடுமே என் நாட்டுக்குள் உள்நாட்டு பொருள் வந்தால் நான் மிக அதிகமான வரி போடுவேன் சொன்ன போது, இரண்டாம் உலக போர் முடிந்த கையோடு இந்த போட்டியில எல்லா நாட்டு பொருட்களையும் விற்கணும், அனுமதிக்கணும் என்ற கோரிக்கை முன்வைத்து அப்பதான் முதல்ல ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் எப்போ ரெண்டாவது உலக போர் முடிந்தது. அப்ப டாரிஃப்
குறைக்கணும். எல்லாருமே உன் வரியை குறைத்து இறக்குமதி வரியை குறைச்சிக்கோ. இறக்குமதி போராட என் நாட்டின் பொருளை உன் நாட்டில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு அனுமதி கொடு. இது முதலாளித்துவத்துக்குள்ள ஏற்பட்ட முரண்பாட்டின் விளைவாக வந்ததுதான் கேஸ். பிரான்ஸ் பொருளை இங்கிலாந்து விற்க முடியாது, இங்கிலாந்து பொருளை பிரான்ஸ் விற்க முடியாது, இங்கிலாந்து பிரான்ஸும் அமெரிக்காவோட பொருளை விற்க முடியாது. அமெரிக்கா பொருள், இங்கிலாந்து பொருள், பிரான்ஸ் பொருள், ஜெர்மன் பொருள், 4 பொருள் மார்க்கெட்டுக்கு வந்தா அது ஜப்பான் பொருள், ஜெர்மன் பொருள் மட்டும் விற்கிறது. மற்ற 3 நாட்டுடைய பொருள் விற்கவே முடியல. அது பொருள் தரமாக இருக்கிறது. பார்த்தா அதுதான் கிடையாது. எல்லா நாட்டோட பொருளையும் எல்லாரும் விற்கிறதுக்கு அனுமதிக்கணும். அந்த காட்டு ஒப்பந்தத்துடைய தொடர்ச்சி தான் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் இன் சர்வீஸ். ட்ரேட் இன் சர்வீஸ், சேவையில் வர்த்தகம். சேவை துறையில் வர்த்தகத்தை அனுமதிப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். இது பலசுத்து பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக தோதாவில் நடந்த பேச்சுவார்த்தை இறுதிப்படுத்தினார். உட்கார்ந்து தோதா சுற்றில் எந்த நாளும் ஒத்துக்கொள்ளாமல் சுகாதாரத்தையும் கல்வியும் இப்படி தவிர்க்க முடியாது என்று அவர் சொன்னதுடைய விளைவாக அது தோதா சுற்றி பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி நகர்த்தி 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 இன்று டிசம்பர் மாதம் 2015 16, 17, 18 ஆகிய 4 தேதிகளில் நைரோபியில் நடக்கக்கூடிய மாநாட்டில் WTO கேஸ் ஒப்பந்தத்தை இறுதி வடிவம் கொடுக்க இருக்கிறார்கள். இதற்கிடையில ஆப்பிரிக்க நாடுகளுடைய மாநாடு நடக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் உதாரணம் சொல்றாங்க. கல்வியையும் சுகாதாரத்தையும் இப்படி நாம் டாக்ஸ்ல கொண்டு வர முடியாது, கொண்டு வந்தால் நம் நாட்டினுடைய சுயசார்பு போய்விடும் சொல்றாங்க. ஐரோப்பா யூனியனே கடந்து டாக்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டா ஐரோப்பாவுடைய சுயமான அறிவு போய்மோ போய்விடும். ஐரோப்பா யூனியனே பயன்படக்கூடிய, ஆப்பிரிக்க நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாம் பயன்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாக இருக்கிறது நைரோபியில் இந்த ஆண்டு இறுதியில டிசம்பர் மாதம். அப்படி கையெழுத்தாக என்ன ஆகும்? நாம் சாவர்ணிக்கு பேசிட்டு இருக்கோம். எந்த ஓட்டிருக்கிறது நான் தான் என் நாட்டை தீர்மானிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இறையாண்மை போய்விடும். எப்படி இறையாண்மை போய்விடும்? நான் சிந்திக்கணும்னா என் நாட்டு கல்வி தானே எனக்கு. நான் சிந்திக்க முடியாத ஒரு கல்வியை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் எப்படி சிந்திக்க முடியும்? நான் என்ன படிக்க வேண்டும் என்று நான் தீர்மானிக்க முடியாது. என் நாட்டில் பிறந்த என்னுடைய சகோதரன் துணைவேந்தராக முடியாது. என் நாட்டில் பிறந்த என்னுடைய சகோதரியோ சகோதரனோ பேராசிரியராக முடியாது. எல்லாமே உள்ள வர்த்தகமையில் தீர்மானிக்கும், எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்கள் தீர்மானிக்கும், எல்லாமே அந்நிய பல்கலைக்கழகங்கள் தீர்மானிக்கும் என்ற நிலை வந்த பிறகு என் நாட்டின் வளர்ச்சியை பற்றி, என் நாட்டினுடைய மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி, என் நாட்டை வலிமையாக்குவதை பற்றி, என் மக்களை வலிமையாக்குவதை பற்றி நான் எங்கே இருந்து சிந்திக்க முடியும்? இந்த சிந்தனை போய்விட்டால் என் இறையாண்மை போனதுக்கு சமந்தானே. அதனால சொல்றோம் WTO கேட்ஸுக்கு இந்தியா கொடுத்த வாக்குறுதி. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? டெக்னிக்கலா ஒரு பேர் வச்சிருக்கான். ஆஃபர். ஒரு நாள் சொல்லணும், நான் வந்து கல்வி கொடுப்பதற்கு முன்வைக்கிறேன். ஒரு நாள் சொல்லணும், நான் மருத்துவத்தை கொடுக்க முன்வைக்கிறேன். ஒவ்வொரு ஆஃபர் பண்ணணும். ஒரு கையெழுத்து போட்டா எல்லா நாட்டு கல்வியையும் எல்லா நாட்டுக்குள்ள போகலாம். எப்படிப்பட்ட சூழ்ச்சி! அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவிலிருந்து தன்னுடைய கிளையை தொடங்கிவிட்டால், லண்டனில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவிலிருந்து ஒரு கிளையை தொடங்கிவிட்டால் அங்கே போய் சமூக நீதி பேச முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அவர்கள் போய் இடஒதுக்கீடு கேட்க முடியுமா? நம்ம ஊரு தானே, நம்ம சொந்தக்காரன் எழுதுற பல்கலைக்கழகத்திலே நம்மால இடஒதுக்கீடு பெற முடியல. அதிகார பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு கிடையாது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்னா பன்னாட்டு பல்கலைக்கழகத்தில் எங்கே இருக்கு இடஒதுக்கீடு? நம்ம ஊர்லயே ஸ்காலர்ஷிப் கிடையாது, நம்ம ஊர்லயே கிராண்ட் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தை 4 லட்சம் ரூபாய் பேங்க் மேனேஜர் வந்து இந்தியா அனுப்பிடுறான்.
போகிறது, யாருக்கு கல்வி மறுக்கப்பட போகிறது. அப்ப WTO கேஸ் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டால் முதல் படி சமூக நீதி. பெரியாரை நேராக ஒன்றும் செய்ய முடியல, அவங்களால அம்பேத்கரை நேரடியாக ஒன்றும் செய்ய முடியல. பெரியாருடைய சித்தாந்தத்தை, அம்பேத்கர் சித்தாந்தத்தை குறித்தோடு குறைப்பதற்கு WTO கேஸை நரேந்திர மோடி பயன்படுத்துகிறார். ஒரு பக்கத்தில் லண்டன்ல இருக்கிற அம்பேத்கர் வீட்டை இந்திய அரசாங்கம் பேசி வாங்குவான், இன்னொரு பக்கத்தில் அம்பேத்கர் கொண்டு சமூக நீதிக்கு குறித்தோடு குறைக்கணும். எவங்கிட்ட ஒரு ரேங்க் கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய பிராணி மேற்கு மண்டலத்தை சார்ந்த உங்களுக்கு இருக்கிறது. உங்களிடமிருந்து இந்த புயல் கிளம்ப வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நிர்பந்திக்க வேண்டும். ஒரு பலவீனமான அரசு மத்தியில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். பலவீனமான அரசு நல்லா அத்வானி வைக்கிறார். நீங்க எமர்ஜென்சி எப்பெல்லாம் பலவீனமாகுதோ, எப்ப அப்பா அடிப்பாரு நினைச்சு அப்பா கிட்ட புத்தி இல்ல, ஐயோ வந்து சாப்பிட்டு கேட்கிறாங்கன்னா அப்பா தான் அந்த அடிப்பாரு. சரி, அம்மாவுக்கு எப்ப கோபம் வரும்? குழந்தை பசி குடிக்குது, சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு இல்ல, ஆத்திரத்துல கொஞ்சம் கொடுத்து அடிக்கும். எப்பெல்லாம் நம்ம பலவீனமாகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு கோபம் வரும். அதான் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க, கோபம் என்பது பலவீனத்துடைய வெளிப்பாடு, கோபம் என்பது தோல்வியுடைய வெளிப்பாடு. கோபப்படுபவன் அறிவற்றவன் வள்ளுவர். மத்திய அரசாங்கம் பதிலாக இருக்கிறது. வெறும் 33% பேர் மட்டுமே ஓட்டு போட்ட ஒரு கவர்மெண்ட், ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், நரேந்திர மோடி கவர்மெண்ட். ஓட்டு போட்ட 33 பேர் கூட இன்னைக்கு குழந்தைகிறான். ஐயோ இவன் தெரியாம போச்சு. அதுதான் டெல்லிக்காக குழந்தைக்காக அடிச்சாங்க. டெல்லியில் எப்படி குழந்தைக்காக இருக்காங்களோ அதை போய் பீகாரில் அடிப்பதற்கு தயாராக ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைய அடிப்பார்கள் என்று தெரிகிறது. இருக்கின்ற 30% பதிவு என்று தெரிந்து கொள்வது. அவசர காலத்தை மோடி பிரகடனப்படுத்த மாட்டார் என்ற நம்பிக்கை இல்லாமலா போய்விடும். அதுதான் அந்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜுடைய விவாதம் வேண்டாம், அது கொஞ்சம் தள்ளி வைக்கணும். கொஞ்ச நாள் நாம இந்த ஊழலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து பிஜேபி டெக்னிக். ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை பற்றி விவாதம் நடக்கும் பொழுது அந்த விவாதத்தை கண்டுபிடிப்பதற்காக இன்னொரு முதல் கட்டி போடுவாங்க. அப்படிதான் சுஷ்மா ஸ்வராஜ் பத்தி கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறோம். ஏன்னா அவங்க கோவாவை பத்தி விவாதத்தை பேசிக்கிறாங்க. அந்த பேசும்போது இங்கே வந்து உங்களுக்கு துணை போனா ராஜினாமா பண்ணு, கனடா பண்ணிட்டு தான் என்ன பண்றது? 2 நாளைக்கு வீடியோ வந்து அத்வானி பத்தி பேசுறோம், சுஷ்மா ஸ்வராஜ் பார்த்து போகிறோம். அதான் கேம் பிளான். இதுதான் கேம் பிளான் எங்களுக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் இந்த கேம் பிளான்ல உங்க வாயால ஒரு உண்மை வந்துருச்சு. நரேந்திர மோடி பலவீனமானவர், எப்பொழுது பலவீனமானவர் ஆட்சி இருக்கிறாரோ அது ஆபத்து. ஒரு நாள் ஆட்சியை நீராக்கணும், இல்லைன்னா அவருக்கு எமர்ஜென்சி பண்ணுவார். உங்களுக்குள்ள உடன்பாட்டில் கூட ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து போகிறேன். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பலவீனமான அரசியல் மத்திய அரசாங்கத்தில் இருப்பதனால் பலம் பொருந்திய மாநில கட்சிகள் கேஸ் ஒப்பந்தத்தில் கொடுத்த வாக்குறுதியை திரும்புவது என்ற கோரிக்கை எழுப்பணும். சொன்னால் என்ன? சிவப்பு சட்டையும் கருப்பு சட்டையும் இணைந்து நடத்த வேண்டிய போராட்டம். சிவப்பு சட்டையும் கருப்பு சட்டையும் நீல சட்டையும் இணைந்து நடத்த வேண்டிய போராட்டம் நடக்கக்கூடாது. பின்பற்றாத மக்கள், பட்டியலை சார்ந்தவர்கள் என்று சமூகத்தில் இன்று புதுதாக இருக்கிற மக்களை 2 பேருக்குமே வேலை போக போகிறார் என்று நாம் சொல்லணும். அவர் 2 பேரையுமே ஒன்றாக சேர்க்க வேண்டிய கடமை வருகிறது. அவர் பின்பற்றாத மக்களையும் பட்டியலிட்டவர்களையும் கைகோர்த்து இழுத்து கொடுக்க வேண்டிய தத்துவமாக நாம் பொதுவுடைமை தத்துவத்தை, எந்த பொதுவுடைமை தத்துவம் அம்பேத்கரையும் பெரியாரையும் உருவாக்கிக் கொண்டதோ அந்த பொதுவுடைமை தத்துவத்தை நாம் கையில் நீட்டி நாம் இந்த போராட்டத்தை வலுவாக நடத்தவில்லை என்றால் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வேலைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டாங்க, எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி. இப்பெல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிற 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறான், என்னடா யூனிஃபார்ம்ல ஒரு சொன்னா அவன் சொல்றான், ஏற்கனவே வாங்கின ட்ரெஸ்ஸுக்கே எங்க அப்பா கடன் கொடுக்காம இருந்தாரு.
இப்போ போய் தமிழ்நாடு நான் இப்படி சார் அப்பா கிட்ட ட்ரெஸ் வாங்குறதுன்னு கேட்கறான். அவன் ஃப்ரெண்டு கலெக்டர்ஸ் அவன் பண்றான். இவனால கலெக்டர்ஸ் வராது, இவன் யூனிஃபார்ம்ல வரான். ஏன்டா அப்பாவோட வறுமை பிறந்த நாளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் வாங்க முடியல. ஆனால் பராக் ஒபாமாவை சந்திப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புல ட்ரெஸ் போட்டாலாம். அந்த ட்ரெஸ்ல நரேந்திர மோடி என்ற பெயர் தங்கத்தால் இழைக்கப்பட்டிருக்கிறான். அது கேப்ல இப்படி தன்னை சுயநலப்படுத்திக் கொள்வதற்காக 12 ஆண்டு காலமாக எந்த நாட்டுக்குள்ளே விசா கொடுக்க முடியாதுன்னு சொன்ன காரணத்திற்காக பிரதமராக இருக்கும் போதே எல்லா நாட்டிலையும் கால் வச்சிருக்கோம் குடிச்சு கொண்டு 4 நாளாக போயிருக்கேன். விசா கொடுக்க சொன்னல இப்ப எப்படி சொல்லுங்க பரிந்துரைக்கிறார் ஒருத்தரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நபரை இந்தியா இதுவரைக்கும் பிரதமராக பார்த்தது கிடையாது. இந்த பலவீனமான ஒரு அரசை எல்லா கட்சிகளும் சேர்ந்து நியாயப்படுத்தினால், ஒரு நியாயத்திற்கான போராட்டத்தில் ஒருங்கிணைத்தால் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணையணும், திராவிட முன்னேற்ற கழகம் இணையணும், அது தமிழ் மாநில காங்கிரஸ் இணையணும். 30 காலத்தில் காட்சிக்கு வழிவிட்டு இருந்தால் கூட இன்றாவது புத்தி வந்து திரும்பி காங்கிரஸ் இணையணும். இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் இணைந்து WTO கேஷ் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியேறுவதற்கு வழிவகுத்தால் இந்தியாவுக்கு மட்டும் நன்மை அல்ல, 3ஆம் உலக நாடுகளுக்கே நாம் நன்மை செய்கிறோம். ஏழை வெளிநாட்டினுடைய சுகாதாரத்தையும் கல்வியும் நாம் காப்பாற்றுகிறோம். 120 கோடி கொண்ட இந்தியா இந்த போராட்டத்தில் தலைமை தாங்க வேண்டுமா? 3ஆம் உலக நாட்டினுடைய கல்விக்காரும் சுகாதாரத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை தலைமை தாங்க வேண்டாமா? WTO கேஷ் ஒப்பந்தம் மட்டும் கிடையாது. பாஜக அரசுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, UGC என்கின்ற பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைத்துவிட்டு அந்த இடத்தில் உயர்கல்வி ஆணையத்தை உருவாக்குவோடு தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு போடுவார்கள். துப்பாயில மானியம் என்ற சொல், அந்த சொல்லே அந்த குழுவுடைய பணி என்னன்னு சொல்லு. மானியம் என்ற சொல் என்ன சொல்கிறது? அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகத்திற்கு கருத்தரங்கம் நடத்துவதற்கு, விவாதம் நடத்துவதற்கு, பல பணிகளை செய்வதற்கு பல்கலைக்கழக மானியம் கொடுக்கும். ஏழை எளிய மாணவர்களாக இருந்தால் கூட, எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட அவர் நெட் எக்ஸாம் எழுதி தேசிய அளவில் தகுதி பெற்றார்கள். ஆனால் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் PhD பண்றதுக்கு மானியம் கொடுப்பாங்க. அவர் பல்கலைக்கழக மானியம் குழுவுடைய மானியம் பெற்றிருப்பதனால் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் PhD படிக்க முடியுது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சமூக ஒதுக்குமுறைக்குள்ளான அத்துணை பேர்களே இன்றைக்கு PhD படிக்க முடியுதுன்னா அதற்கு காரணம் பல்கலைக்கழக மானியம் கொடுக்கக்கூடிய நிதி. நம்ம வீட்டு பிள்ளைகள் நிதி படிக்கிறாங்கன்னு சொன்னா பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழக மானியம் கொடுக்கிற நிதி. நம்ம வீட்டு பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஆய்வுக்கட்டுரைகளை வாசிப்பதற்கு கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அது பல்கலைக்கழக மானியம் கொடுக்கிற நிதி. அப்ப பல்கலைக்கழக மானியம் கொடுத்து கை விடுதல் என்று சொன்னால் சமூக நீங்க இப்படி தோணி உழைத்து விடுதல் என்ற அர்த்தம். பல்கலைக்கழக மானியம் கொடுத்து குறைவாக இருக்கிறது என்று சொன்னால், அது ஊழலுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஊழலை சரி செய்ய வேண்டும், குறைபாட்டை களைய வேண்டும். ஆனால் நோக்கம் மாறிடக்கூடாது. அப்ப உயர்கல்வி என்பது அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து போய்விடக்கூடாது. உயர்கல்வி என்பது ஐஐடிக்குள்ள சமூக நீதி இல்லை. ஐஐடிக்குள்ள ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணானா 1 வருஷம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க? மாநிலத்துக்கு தான். ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிட்டு வந்தா அவன் 1 வருஷம் கோர்ஸ் போடணும். அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு முத்திரை கொடுப்பாங்க. என்னன்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ அவ பாஸ் ஆகி வர வரைக்கும் ஒரு சீட்டு காலியா இருக்கலாம். இவன் ஃபெயில் ஆயிட்டா உடனே இந்த சீட் என்ன ஆகும் கேட்டா நான் சீட்டு கன்வெர்ட் ஆகும். ஜெனரல் போயிடும்.
நண்பர்களே, இவ்வளவு தூரம் நான் கோபப்பட்டு பேசுவதற்கு என்ன காரணம்? அதை மட்டும் ஒரு பிளாஷ்பேக் ஓட்டிட்டு நான் உங்களிடம் விளைவிடுகிறேன். நான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக ரொம்ப நேரமா பேசி கோயம்புத்தூர் மக்கள் மைக்க ஆஃபர் வரைக்கும் நான் ஆயிடுவேன். 19ஆம் நூற்றாண்டில் ஜோதிபா பூலே என்ற ஒருவர், அவரைத்தான் முதலில் இந்தியாவில் மகாத்மா என்று அழைத்தார்கள். என்னை பொறுத்தவரை அவரை மட்டுமே மகாத்மா என்று அழைப்பதற்கான தகுதி இருக்கிறார். இந்த ஜோதிபா பூலே பிற்காலத்தில் அம்பேத்கர் எப்படி அவமானப்பட்டாரோ அதே போல தன் வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை பெறுகிறார். தன் நண்பனுடைய திருமணத்திற்கு மாப்பிள்ளை தோழனாக கூட போனேன். அந்த மாப்பிள்ளையோட உறவினர்கள்லாம் சேர்ந்து ஜோதிபா பூலே என்ற கடவுளுக்கு பூவிக்கின்ற தொழிலை செய்வதனால் அவர் பூலே என்று அந்த குடும்பம் அழைக்கப்பட்டது. அவர் பட்டியலத்தை சார்ந்தவர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். கடவுளுக்கு பூவிக்கிறதுனா அவர் பேருக்கு பக்கத்தில் பூலே செய்வது. இந்த ஜோதிபா பூலே எழுதணும்னு சொன்னாங்க, நீ இங்கே மாப்பிள்ளைக்கு போறனால நிற்க முடியாது, மாப்பிள்ளை ஜாதி உயர் ஜாதி, நீ அவன கீழே போராவே இல்லை. மாப்பிள்ளையை சொல்லி பார்த்தான் அவன் ஃப்ரெண்டு, இவனை சொல்லி பார்த்தாங்க ஃப்ரெண்டு. அதெல்லாம் எங்கேயாவது வச்சுக்கோ, இது கிடையாது. வீட்டுக்கு வந்த ஜோதிபா பூலே காயப்பட்ட மனசோட இரவு முழுக்க யோசிக்கிறேன். அப்போ ஒரு முடிவுக்கு வருகிறார். அவர் ரெண்டே சொல்லாதான் பயன்படுத்த, சூத்திரர்கள் ஆதி சூத்திரர்கள். சூத்திரர்களுடைய ஜாதி அவர் சொல்லவே இல்லை, உட்கூட பத்தி பேசவே இல்லை. ஒட்டுமொத்தமா அத்துணை பேரை சேர்த்து சூத்திரர்கள் சொன்னார், ஆதி சூத்திரர்கள் சொன்னார். இந்த சூத்திரர்களையும் ஆதி சூத்திரர்களையும் பிராமணர்கள் விளைக்க விட மாட்டேங்கிறாங்க, பிராமணர்கள் கல்வி கற்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிராமணர்களோடு சேர்ந்த அதே தக்கில் இருக்கிற இன்னும் 2-3 ஜாதி பேரை சொல்றேன். உயர் ஜாதி யார் வந்து தன்னை உட்படுத்த சமூகமாக கல்வி கொள்கிறதோ, யார் ஒதுக்குமுறை செய்கிறதோ அந்த ஜாதி பேரை சொன்னாரு. அது சூத்திரனோட உச்சாரியா பேசவே இல்லை, அவர் எழுத்தை எந்த வேணாலும் எழுத்து வைக்கிறார். அப்போ என்ன கருத்தை முன்வைக்கிறார் என்றால், சூத்திரர்களும் ஆதி சூத்திரர்கள். ஆதி சூத்திரர்கள் யாரை சொல்கிறார்கள்? பின்னால் கட்டியெழுத்தவர் என்று அறியப்படுகின்ற தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவர் ஆதி சூத்திரர்கள் சொல்றார். சூத்திரர்களும் ஆதி சூத்திரர்களும் அவர்கள் வீட்டு பெண்களும் இணைந்து படிக்கணும்னு சொல்லி முதல்ல இந்திய சூழல்ல பொதுப்பள்ளி முறையை உருவாக்கி தந்தவர் ஜோதிபா பூலே. இந்த பொதுப்பள்ளி முறையில பெண்களுக்காக ஜோதிபா பூலே பள்ளிக்கூடம் திறக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியர் வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஆசிரியர் கிடையாது. உடனே தன் மனைவியை அவர் பயிற்சி எடுக்க சொல்றார். அவர் மனைவி பயிற்சி எடுத்து கொண்டதற்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பாத்திமா என்ற பெண் அவர்தான் இந்த ஆசிரியர் பயிற்சியை மேற்கொள்வதற்கு உதவினார். ஜோதிபா பூலேயோட அப்பா குடும்பத்தின் வறுமை காரணமாக அவர் பள்ளியிலிருந்து நிறுத்திய போது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த பிள்ளை நல்லா படிக்குது, இதை படிக்க வைங்க, அவங்களாம் கூட்டு போய் ஜோதிபா பூலேயை படிக்க வைத்தார்கள். குழந்தை பருவத்திலேயே இஸ்லாமிய குடும்பம் தான் தன்னை படிக்க வைத்தது என்பதை உணர்ந்தவர் ஜோதிபா பூலே. தன் மனைவி ஆசிரியராவதற்கு உதவியது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த குடும்பம் தான். இந்த அம்மா டீச்சரான பிறகு ஸ்கூலுக்கு போகணும். நாம எல்லாம் பாரதிதாசன் ஊர் கூட பாராட்டுவாங்க. அந்த பாரதிதாசன் ஒரு புக் எழுதியிருக்கார், Educate Women Lose Nationality. பெண்களுக்கு கல்வி கொடுத்தா அவன் தேசிய பண்பாட்டு அடையாளங்களை எல்லாம் இழந்து விடுவாய். அவர் பெண்களுக்கு கல்வி கொடுக்க பெண்ணு சுற்றிக்க
அதுதான் லோக்மானியாச்சு. இந்த வகையார்கள் 19ஆம் நூற்றாண்டிலேயே என்ன செய்தார்கள் என்று சொன்னா, சாவித்திரிபாய் பூலே வீட்டில் கிளம்பி பள்ளிக்கு செல்கின்ற போது சாலையுடைய 2 புறத்திலும் நின்று கொண்டு மனித மலம் உட்பட எதையெல்லாம் கையில் கிடைக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து சாவித்திரிபாய் பூலே வீசினார்கள். இப்படி வீசி சாவித்திரிபாய் பூலே பலவீனப்படுத்துவதற்கு முன்பாக அவர்கள் செய்தது என்னன்னு கேட்டா, ஜோதிராவ் பூலேயோட அப்பா கிட்ட போயிட்டு உன் பிள்ளையும் உன் மருமகளையும் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுத்த தடுத்து இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியேறுங்க. ஜோதிராவ் பூலேவும் சாவித்திரிபாய் பூலேவும் தன்னுடைய காரியத்தை நிறுத்த முன்பதாக போது வீட்டை விட்டு விலக்க வேண்டிய அவசியம் ஜோதிராவ் பூலேயோட அப்பாவுக்கு ஏற்படுகிறது. வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் கூட வைராக்கியமான பெண்களை படிக்க வைப்பேன், அதுவும் சூத்திரன் ஆதிசூத்திரன் 2 பேரையும் சேர்ந்து வச்சு படிக்க வைப்பேன் என்று சொல்கிறாரே, இது எப்படி நியாயம் என்று கேள்வி. நண்பர்களே, அவர்களுடைய தீவிரவாத போராட்டத்திற்கு பிராமண சமூகத்தை சார்ந்த 2 பேர் கூடவே இருந்தார். பிராமண சமூகத்தை எதிர்த்து போராடுகிறார் ஜோதிராவ் பூலே. நான் ஜோதிராவ் பூலே எல்லா கஷ்டத்திலும் பங்கேற்ற 2 நண்பர்கள் உண்டு. அது 2 நண்பர்களும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள். என்ன சொல்லுவோம், நீ எந்த ஜாதியில பிறந்திருக்கா வேண்டாம்னு சொல்லல, பிறந்ததுக்கு அப்புறம் மனுஷனாயிருந்து சொல்லுவோம். பிராமண சமூகத்தில் பிறந்தவர்களை நான் விட்டேன், நீ பிராமணனா வாழாதே சொல்றோம், நீ வண்டியனா வாழாதே சொல்றோம், நீ கவுண்டரா இருக்காதே சொல்றோம், நீ மனுஷனா வாழாதே சொல்றோம். அதான் விஷயம். இங்கே ஜோதிராவ் பூலே அப்படிங்கிறவங்க 2 பேர் மனுஷனாக வாழ்ந்தார்கள். ஜோதிராவ் பூலே பயணித்தார்கள். இந்த அம்மா வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது கூடவே ஒரு புடவையை பேப்பர்ல சுற்றி எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு இந்த புடவையை மாத்திட்டு அந்த புடவையை எடுத்து கட்டிப்பாங்க. இந்த புடவையை துவைத்து போட்டுடுவாங்க. சாயந்தரம் வரும்போது அதே பூச்சி நடக்கும் தெருவுல. மனித மலம் உட்பட சாணத்தை இருந்து எல்லாத்தையும் கேட்பான். இந்த கூடுதல் சாவித்திரிபாய் பூலே கூடுதல் அடிச்சா இந்த விஷயம் வரும். மனித மலம் கேட்டாலும் எழுதுறதுக்காக பயன் இருக்கலாம், அதை மட்டும் விட்டுருவோம். எல்லாமே இருக்கு. நீண்ட நாள் இந்த போராட்டம் நடந்தது. இறுதியாக மலத்தை எடுத்தவர்கள் சாணத்தை எடுத்தவர்கள் புகழ்ந்து போனார்கள். சாவித்திரிபாய் பூலே வெற்றி பெற்றார். இதுக்கு மேல அடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை நடத்தி எப்படி வெற்றி பெறுவது என்பதற்கு ஒரு உத்வேகத்தை நமக்கு சாவித்திரிபாய் பூலேயோட வாழ்க்கை கொடுக்கிறது. போராடினால் வெற்றி பெற முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை சாவித்திரிபாய் பூலேயுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது. உலகத்திலேயே கணவன் மனைவியால் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறார், அது ஜோதிராவ் பூலே சாவித்திரிபாய் பூலே 2 பேரும் சேர்ந்து செலவழிச்சிருக்கிறார். இந்த ஜோதிராவ் பூலே 1882 ஹண்டர் கமிஷன் முன்னாடி அவர் போய் ஒரு மனுவை கொடுக்கிறார். WTO கேஸ் ஒப்பந்தத்தை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜோதிராவ் பூலே ஹண்டர் கமிஷன் முன்னாடி கொடுத்த அந்த மனுவை வாசித்து பாருங்கள். என்ன கேட்டாலும் பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே காந்தியுடைய அரசியல் குருவாக கருதப்பட்ட கோபாலகிருஷ்ண கோகலே முதல்ல 1910-11 மும்பாயில 7 வருடங்களுக்கு கட்டணம் இல்லா கட்டாய கல்வியை அரசு கொடுக்கணும்ன்ற மசோதாவை கொண்டுவந்தார். சுதந்திர இந்தியா அந்த போராட்டத்தின் உச்சத்தில் 1935 எழுதப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் 1937
கடைசி 23 வயசுல இரவின் உச்சியில் இருந்த பகத்சிங் விரும்பியது விடுதலை இந்தியாவில் கட்டணமில்லா கட்டாய கல்வி அரசு கொடுக்கும் என்பது. யாருமே இந்த மாறுவிட விடுதலை இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுதும் போது அம்பேத்கர் அவர்கள் மதுராம் ஆசாத் அவர்களுக்கு கல்வியை கட்டணமில்லாமல் கொடுக்கும் பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும். அப்ப இந்த விடுதலை போராட்ட தியாகிகளுடைய இந்த கனவில் எய்துக்க வேண்டும் என்று சொன்னால் பெரியார் என்ற சுயமரியாதை, பெரியார் என்ற பகுத்தறிவு வேண்டும் என்று சொன்னால் அது கல்வியளிக்க கல்வி கிடைத்தால் தான் நடக்கும். கல்வியளிக்க கல்வி என்பது என்ன? யாரும் கல்விக்காக யாசிக்க கூடாது. அதான் கல்வியளிக்க கல்வி. அப்ப யாரும் நான் கல்விக்காக யாசிக்க கூடாது என்றால் கல்வியை யார் கொடுக்க வேண்டும்? கல்வி அரசு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும், தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அரசு தாய்மொழியில் கொடுக்க வேண்டும். உலகத்தில் எந்த நாட்டில் அது யுனைடெட் கிங்டம் கீழே இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்ட்ல போய் படிச்சீங்கன்னா இங்கிலீஷ்ல படிக்க முடியாது, ஸ்காட் மொழியில தான் படிக்க முடியும். பின்லாந்தில் போனா பிரிட்டிஷ் மொழியில தான் படிக்க முடியும். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் பல மொழிகள் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கின்றன. அந்த நாட்டில் எல்லாம் ஒவ்வொரு மொழியும் அவர்கள் தாய்மொழியில் தான் கல்வி கொடுக்கப்படுகிறது. சீனாவிலும் ஜப்பானிலும் தாய்மொழியில் தான் கல்வி கொடுக்கப்படுகிறது. அங்க வியாபாரத்துக்கு போகும்போது ஆங்கிலம் தேவைப்பட்டால் ஆங்கிலம் கற்பதற்கு வாய்ப்பு. பள்ளி படிப்பேன், கல்லூரி படிப்பேன், அது வந்து அந்நிய மொழியில கொடுக்கல, அந்நிய மொழியை கொடுக்கல. 30 ஆண்டு காலமாக ஒரு விஞ்ஞானியை உருவாக்க பிறகு ஒரு விஞ்ஞானியை காட்டுவதாக சீனிராமன் தமிழ் வழியில் பயின்றவர். சீனிராமன் எப்படி நாம ஜோதிராவுக்கு அவமானப்பட்டார், அம்பேத்கர் அவமானப்பட்டார் சொல்றோம், அதே போல பிராமண சமூகத்தில் பிறந்த சீனிராமன் அவமானப்பட்டாரு. எதுக்காக அவமானப்பட்டாரு? அந்நிய உதவி இல்லாமல் ஆராய்ச்சி நடக்கணும் சொன்னார். அந்நிய உதவி இல்லாமல் ஆராய்ச்சி நடக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல அவர் உள்கொண்ட வீட்டில் இருந்து அவர் காலி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை அந்த நிர்வாகம் ஏற்படுத்தியது. அப்ப WTO கேஷ் ஒப்பந்தத்துக்கு எதிராக நடக்கிற போராட்டம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் எதிராக நடக்கிற போராட்டம் சார் சி.வி. ராமன் சொன்ன போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சார் சி.வி. ராமனுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்னன்னு நீங்க கேட்கலாம். நண்பர்களே, பொதுவாக நோபல் பரிசு கொடுக்கிறாங்க, குறைந்தது 4 ஆண்டுகள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஒரு ஆய்வு கட்டுரை இருந்தால் குறைந்தது 4 ஆண்டுகள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா சி.வி. ராமனுடைய ஆய்வுக்கு அவர் ஆய்வறிக்கை வெளியிட்ட அதே ஆண்டில் நோபல் பரிசு, அதே ஆண்டு. ஏன்னா அறிவியலில் மிக அடிப்படையான ஒரு கண்டுபிடிப்பு சி.வி. ராமனுடைய கண்டுபிடிப்பு. அது இயற்பியல் மட்டுமல்ல, வேதியியல் இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள்ஸ் அடிப்படை ராமனுடைய கண்டுபிடிப்பு. அப்படிப்பட்ட ராமன் தேசத்தில்தான் நம்மளாம் இருக்கிறேன். நமக்கெல்லாம் ஜோதிலா புலே மகாத்மா தெரியாது. நமக்கெல்லாம் மகாத்மா சொன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான். அந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான் சி.வி. ராமன் ஒரு உரையாடலில் இறங்குகிறார். அந்த உரையாடலில் காந்தி அவர்கள் ஹரிச்சந்திர பதிவாளி, ஹரிச்சந்திர மட்டும் பதிவாக ஜெயராமன் சொல்ற சி.வி. ராமனுடைய மாணவர் ஒருவர் மெமோரியஸ் ஒரு புத்தகத்துல இதை பதிவு செய்கிறார். காந்தியடிகள் சாயத்தால் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றார். சி.வி. ராமன் சொல்கிறார், அறிவியலால் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த முடியும். காந்தி எவ்வளவு நக்கல் வேறுபடி உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அம்பேத்கரை பார்த்து நீ பாப்பான் தான் நினைச்சேன், நீ பாப்பானியோ அப்படின்னு கேட்க முடியுமா? நேருக்கு நேரம் இவ்வளவு அறிவு புரிஞ்சவனா இருக்கேன், ராமனா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த காந்தி சி.வி. ராமனை பார்த்து கேட்டார், அது எப்படி சாத்தியம்?
எல்லா மனிதர்களுமே அறிவியலாளர்களாக இல்லாமல் போனால் அப்படி சகோதரராக முடியும் அப்படின்னு கேள்வி. ஸ்ரீராமன் பொறுமை சிகரமாக நின்று இந்த நக்கலெல்லாம் உருவாக்கிட்டு சிரிச்சுட்டே பதில் சொன்னாரு. Every man can become men of science. வாய்ப்பு கிடைத்தால் எல்லா மனிதர்களுமே அறிவியலாளர்களாக மாறிவிடும். எனவே எல்லோரும் அறிவியலாளராக மாறிவிட்டால் எல்லோரும் சகோதரர்கள் தான். எனவே அறிவியலால் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று ஸ்ரீராமன் சொன்னார். இப்படியெல்லாம் பேசியதற்காகத்தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல அவர் வீடு வாங்க முடியல, வீட்டில் இருக்க முடியல. இந்த